ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஒரு அறுவடை தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த அறுவடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, குழந்தைகளே அறுவடை பண்ணுறது தான். அவங்க பார்த்திங்கன்னா, எனக்கு செடி வைக்கிறதுலையும் உரம் வைக்கிறதுல மட்டும் உதவி செய்யாமல் நான் தான் அறுவடை பண்ணணும் இந்த தடவை அப்படின்னு 2 பேர் கேட்டு அவங்களா ஃபுல்லாக அறுவடை பண்ணதான் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம கத்திரிக்காய் அறுவடை பார்க்கலாம். கத்திரிக்காய் பற்றி உங்களுக்கே தெரியும், அது ஒரு நாட்டு காய்கறி வகையை சார்ந்தது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நான் கத்திரிக்காய் செடி கிட்டத்தட்ட ஒரு 4 செடி வச்சுருக்கேன். அது போக விதைக்கும் கொஞ்சம் போட்டு விட்ருக்கேன். ஸோ இந்த 4 செடி நாங்கள் இங்கே ஒரு 6 பேருக்கு அது போதுமான அளவு காய் கொடுத்துட்ருக்கு. இதில் என்னென்ன நல்லது இருக்குது, நல்ல குணங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, கெட்ட கொழுப்பு அதை ஃபஸ்ட்டு கரைக்குது. ரெண்டாவது நம்மளோட ரத்த ஓட்டத்தை சீராக்குது. நல்ல ஒரு அந்த கெட்ட கொழுப்பு கரையிறங்காட்டியே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உடம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெண்டாவது அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இது நார் சத்து நிறையா இருக்கிற இந்த ஒரு காய். அதனால் எப்போல்லாம் இந்த நாட்டு காய்கறி கிடைக்கிதோ வாங்கி சாப்பிடுங்க. ரெண்டாவது அதை விட ரொம்ப ஈஸியாக இதை வளர்க்குறது. இது வளர்க்குற முறை விதை முதல் அறுவடை வரை இருக்க வீடியோ நான் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ செக் பண்ணி பாருங்கள். கத்திரியோட வகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. ஊருக்கு ஒரு காய் இருக்குது. அதில் மெயினாக எனக்கு தெரிஞ்சது நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வெள்ளை கத்திரி, அதை சமைச்சு சாப்பிட்ருக்கோம், அதை நான் பார்த்துருக்கேன். அண்ட் பச்சை கத்திரி, உடுமலை கத்திரினே ஒன்று இருக்குது, நீட்ட கத்திரி, அந்த மாதிரி நிறைய கத்திரி இருக்குது. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா நமக்கு கடையில் பார்த்தோம்னா இந்த ஒரு ஊதா கலர் கத்திரி மட்டும்தான் மோஸ்ட்லி கிடைக்கும். ஆனால் இந்த வெள்ளை இருக்குது, பச்சை இருக்குது, ஊதா நிறம் இருக்குது, நெட்டை, குட்டை, உருண்டை, அந்த மாதிரி கத்திரிக்காயில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நாட்டு ரகம் தேவை எனக்கு. அதை பற்றி தேடிட்டுருக்கேன். நாட்டு ரகம் எங்கே கிடைக்குதோ அது வாங்கிட்டு ஒரு தடவை கத்திரிக்காய் அந்த வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய் வீடியோ நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தேடிட்டு இருக்கேன். அடுத்த அறுவடை கொத்தவரை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, சீனி அவரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வளர்க்குறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு சீக்கிரம் நம்ம முள்ளங்கி எப்படி நமக்கு அறுவடை டக்குன்னு பண்ணுறோமோ அதே போல் தான் இந்த கொத்தவரையும். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஒரு நாட்டு காய்கறி. இந்த கத்திரிக்காய் மாதிரியே இது ஒரு நாட்டு காய்கறி. முடிஞ்ச அளவுக்கு இதையும் நீங்கள் சாப்பிடுங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இதுவும் இரும்பு சத்து இருக்கிற ஒரு நல்ல ஒரு காய்கறி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நார்ச்சத்தும் இதில் நிறையா இருக்குது. நான் எவ்வளோ கொத்தவரை செடி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 செடி இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் டக்குன்னு அறுவடை எடுக்கலாம். அதனால் ஒரு 10 செடி பக்கம் இருக்குது. அதனால் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த பொரியல் இருந்தே இருக்கும். ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா இதில் நமக்கு கால்சியம் சத்து இருக்குது. கால்சியம் இருந்தாலே நமக்கு எலும்புகளுக்கு பலம் கொடுக்கும், நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ கால்சியம் சத்து ஜாஸ்தி இருக்குது. அண்ட் பாஸ்பரஸ் சத்து இருக்குது. ரெண்டாவது ரத்தத்தில் நம்மளோட சிவப்பு ரத்த அணுக்கள் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. அது போக இதில் விட்டமின் கே சத்து இருக்கிறங்காட்டி கர்ப்பிணி பெண்கள் இந்த நாட்டு காய்கறியில் ஜாஸ்தி உட்கொள்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ உடம்பு எடை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, உடம்பை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் தாராளமாக வாரத்தில் 2 முறை இந்த காய் எடுத்துக்கலாம். ஏன்னா தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கும். மோஸ்ட்லி எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, ஒல்லியாக இருந்தால் கொத்தவரங்காய் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான். ஆனால் எப்படின்னா இது உள்ளே உட்கொள்ளும் போது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணி நம்மளோட கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரைய வைக்கிது. அதனால நமக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது இந்த காய். அது போக பார்த்திங்கன்னா இந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்குமே இதெல்லாம் நீங்கள் இந்த காய்கறிகளை வாரத்தில் 1 நாள் 2 நாள் உட்கொண்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ரெண்டாவது இது வளர்க்குற முறையும் ரொம்ப 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 சுலபம். தாராளமாக எல்லாருமே வளர்க்கலாம். அது போக பார்த்திங்கன்னா இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது போக நிறையா வந்துருச்சு, இப்போ காய் நிறையா காய்ச்சிருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்ததான் நான் என்ன பண்ணுவேன்னா இதை வத்தல் போட்டுருவேன். ஸோ கொத்தவரங்காய் வத்தலுமே அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த செடி வளர்த்துங்க. நிறைய காய் கொடுக்கும். காய் கொடுக்குறப்ப நிறையா வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு கொத்தவரங்காய் வத்தல் போட்டுருங்க. எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நன்மை இருக்கிற ஒரு காய் இந்த கொத்தவரை.
ரெண்டாவது முகத்தில் நமக்கு கரும்புள்ளிகள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி பிம்பிள்ஸு, ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே இந்த காயை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். நாட்டு காய்கறி ரெண்டாவது நமக்கு எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடியது. அப்போது கண்டிப்பாக இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்லாம் இல்லைங்களா. அதே மாதிரி இதை வந்துட்டு நீங்கள் வளர்த்துறதுமே ரொம்ப ஈஸி தான். ஒரு தடவை காஞ்ச முத்தல் காய் ஒரு 2-3 வாங்கிட்டு வந்து விதையெடுத்து நல்லா வெயிலில் காய வச்சிட்டிங்க அப்படின்னா சின்ன ஒரு அளவில் தான் இருக்கும் அதோட விதை. ஒரு 4-5 விதை போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு முளைச்சிரும். நமக்கு ஒரு 5 to 8 நாளுக்குள்ளே நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே இதை வளர்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெண்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தாராளமாக இதை உட்கொள்ளுங்க. ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ், இந்த கொத்தவரை பறிக்க வரப்போ இந்த சூரியகாந்தி பூ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பெரிய பூவாக குட்டி குட்டி பூவாக பூத்துட்டு இருந்தது, ஒரு பெரிய ஒரு பூவாக வந்துருந்துச்சு. ஸோ அது ஒரு குட்டி சர்ப்ரைஸ். சரி, உங்கள் கூட அதை ஷேர் பண்ணலாம். இந்த சூரியகாந்தி பூவோட விதை முதல் அறுவடை வரை உள்ள வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உடம்பு இளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. உடம்பு இளைக்கிறது அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு தீர்வு வந்துட்டு இந்த கொத்தவரை தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம வாரத்தில் எவ்வளோ முறை சாப்பிட முடியுமோ, என்ன மாதிரி ஃபார்மில் சாப்பிட முடியுமோ அதை நீங்கள் உட்கொள்ளலாம். பொரியலாக எடுத்துக்கோங்க, ஒரு தடவை அவியல் அந்த மாதிரி வைங்க. அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு பருப்பு போட்டு கூட ஒரு கூட்டு மாதிரி கூட பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி பண்ண முடியுதோ அந்த மாதிரி செஞ்சு அதை உட்கொள்கிறது வந்துட்டு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்துட்டு இதில் நிறையா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட்லாம், மெயின்லி குழந்தைங்க அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதில் நிறையா இருக்குது. நம்ம இப்போ பார்த்தது அத்தனையுமே நாட்டு காய்கறிகள் அத்தனையுமே நம்ம மண்ணில் வச்சா வரும். க்ரோ பேக்கில் வச்சு எப்படி வளர்க்குறீங்க அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரலாம். அப்படி கிடையாது. நம்ம எதில் வச்சாலுமே அதுக்கு சரியான பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டிங் மிக்ஸ்னால் நம்ம அந்த வைக்கிறோம் இல்லையா, மண் கலவை, அந்த கலவை சரியான விகிதத்தில். ரெண்டாவது அதில் பூச்சிகள் வரும், கண்டுக்கு சின்ன சின்ன புழுவுகள், அந்த மாதிரி விதவிதமான பிரச்சனைகள் வரும். அது வரும்போது கரெக்டான அதற்கு என்ன கொடுத்தா சரியாகுமோ அது சரியான விகிதத்தில் கொடுத்தா, அதே போல் அது ஒரு பூ பூக்குது, ஒரு காயாக மாறப்போகுது, அடுத்து பழமாக மாறப்போகுது, இலை பழுத்திருக்கு, அந்த மாதிரி நிறம் மாறுது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதில் வந்தாலுமே அதுக்கு சரியான வளர்ச்சி ஊக்கிகளும் அந்த சரியான விகிதத்தில் அந்த சரியான நேரத்தில் நம்ம கொடுத்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் நமக்கு அது ரிட்டன் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் சேனலில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் தாராளமாக வளர்த்தலாம். ஒரு சின்ன ஒரு பெயிண்ட் டப்பாவில் கூட நீங்கள் வளர்த்தலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள். மோரோவர் வந்து வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைகளை தாராளமாக அதில் இன்வால்வ் பண்ண வைங்க. அவங்களுக்கும் சின்ன வயசில் நம்ம இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறப்போ பெருசாகிறப்போ இந்த விஷயம் வந்து இனி கொஞ்சம் பெருசாகும். ஸோ அந்த மாதிரி இந்த கார்டனிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்பவே இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு தேவையான விஷயம். ஸோ எல்லோரும் வீட்டில் தாராளமாக இந்த கார்டனிங் பண்ணுங்கள். அடுத்த அறுவடை பாவக்காய் வந்து கசப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அதை தள்ளி வைக்காமல் அதில் என்னென்ன நன்மை இருக்குதுன்னு பார்த்தோம்னா நார்ச்சத்து நிறையா இருக்கிற ஒரு காய். ரெண்டாவது வந்து மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன கத்திரிக்காய், இந்த கொத்தவரை, பாவக்காய், இந்த மாதிரி காய்கறிகளை தாராளமாக உட்கொள்ளலாம். ரெண்டாவது வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்துட்டு வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க, அவ்வளோ நல்லது. ரெண்டாவது இதை வளர்க்குற முறையும் வந்து ரொம்பவே சுலபம். அதனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காய்கறிகள் கிடைக்குதோ, நாட்டு காய்கறி கிடைக்குதோ தாராளமாக வாங்கி உட்கொள்ளுங்க. ரெண்டாவது வந்து வளர்க்குற முறையும் வந்து நான் திரும்ப சொல்கிறது அதுதான். வளர்க்குற முறை வந்துட்டு எல்லா செடி வளர்த்திங்கனாலும் சில பிரச்சனைகள் வரும். அதுக்குண்டான தீர்வுகளை சரியான விதத்தில் நம்ம கொடுத்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பலன் வந்து நமக்கு கிடைச்சே தீரும். இது வந்து பீன்ஸு. நான் இப்போ தான் புதுசாக இது ஒரு ட்ரை பண்ணேன், வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசோலேஷனில். பட் கடவுள் புண்ணியத்தில் ஏதோ குட்டி குட்டி காயெல்லாம் விட்டுருக்கு, பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. சரி அவங்களே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீன்ஸும் அறுவடை பண்ணிட்டோம்.
பீன்ஸ் பற்றி அண்ணா ஒருத்தர் சொன்னார். அவர் என்ன பண்ணார்னா, பீன்ஸை வந்து நல்லா பறித்து சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா தண்ணி சுண்ட வச்சு அந்த தண்ணியை நம்ம கண்டினியூஸாக ஒரு 3 நாள் காலையில் வெறும் வயிற்றில் அந்த மாதிரி உட்கொண்டாங்க அப்படின்னா கெட்ட நீர் வந்து வெளியேறுது, ரொம்பவே நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொன்னார். அவர் அதை செஞ்சு பார்த்துருக்காரு. அதனால் இந்த இடத்துல உங்கள் கூட அதுவும் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட மொத்த பெரிய ஒரு அறுவடை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணும்போது. இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டேன், ஏதாவது கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு அதை சமர்ப்பிக்கிறேன். ஆனால் இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு நான் சிரமப்பட்ட நாட்கள்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பூச்சிகள் வந்துச்சு, நிறைய பிரச்சனைகள், ரொம்ப நாட்கள் எடுத்தது தான் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த தோழியோட ஒரு சின்ன வேண்டுகோள், எல்லோரும் நாட்டு காய்கறிகளை சாப்பிட பாருங்கள். 2வது, உங்களால் முடிஞ்ச ஒரு செடியாவது வீட்டில் வளருங்க. அது போக நிறைய வளர்ச்சி ஊக்கிகளும் சரி, நிறைய நாட்டு காய்கறிகளும் சரி நான் சேகரிச்சிட்ருக்கேன். அது எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் ஒவ்வொரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் இதே போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.